வணக்கம் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்க விஜய் சார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா 2027க்கு எப்படி நீட் எக்ஸாமில் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டை ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ அது என்ன மாதிரி பிளானை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா சூப்பராக 2027 நீட் எக்ஸாமில் ஃபிசிக்ஸில் மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினையும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக போக முடியும். ஸோ அதுக்கான சில டிப்ஸ் தான் நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா இப்போ 1 இயர் டைம் இருக்குது. இப்போ இருந்து நீங்கள் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்கள் பிளான் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக நீங்கள் ப்ரெஷர் இல்லாமல் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் எதுவுமே பண்ண தேவையில்லை. பக்காவாக நம்ம 1 இயருக்கு டென்ஷன் இல்லாமல் ஸ்மூத்தாக ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் டைமில் நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான பிளான் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே பில்ட் த கான்செப்ட் ஃபஸ்ட். அதுதான், அதாவது ஃபண்டமெண்டல் கான்செப்ட் தான் பேசிக். அது நல்லா புரிஞ்சாதான் அதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன பண்ணுறது எல்லாமே நமக்கு புரிஞ்சிக்க முடியும். ப்ராப்ளம் ஃபார்முலாவாக இருக்கட்டும், ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அது எப்படி யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் த கான்செப்ட். நம்மளோட என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கை ப்ராப்பராக லைன் பை லைன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரீட் பண்ணணும். நீங்கள் அதில் முக்கியமான பாயிண்ட் எல்லாத்தையும் நோட்ஸ் எடுக்கணும். மேக் யுவர் ஓன் நோட்ஸ். அதுக்கப்புறம் முக்கியமான ஃபார்முலாஸ் என்னெல்லாம் இருக்கும் எல்லா ஃபார்முலாஸையும் நீங்கள் தனியாக ஒரு நோட் புக் போட்டு ஃபார்முலாஸை தனியாக எழுதணும். அதுக்கப்புறம் அந்த சாப்டரில் அந்த கொஷின்ஸ் பிஒய்க்யூஸ் எப்படி இருந்திருக்குது, எந்த செக்ஷன் அதிகமாக கொஷின் வந்திருக்குது, இது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியும், ஃபார்முலா உங்களுக்கு கிளியராக தரவாகும். அதுக்கப்புறம் கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது அதை எப்படி அப்ளை பண்ணணும் இது எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். ஸோ சாப்டர் வைஸ் ஒரு சாப்டருக்கும் நீங்கள் ரொம்ப நிதானமாக தெளிவாக டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதுக்கு உங்களுக்கு 1 இயர் டைம் இருக்கிறதுனால அவசர அவசரமாக எதுவும் பண்ண தேவையில்லை. ஒரு சாப்டரை ப்ராப்பராக படித்து முடிச்சுட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த சாப்டர் போகணும். ஒரே சாப்டரை நீங்கள் என்ன பண்ணணும், தரவு பண்ணுற வரைக்கும் படிக்கணும். சும்மா அப்படியே கான்செப்ட் ஃபார்முலா மட்டும் பார்த்துட்டு இது போதும் அடுத்த சாப்டர் போயிடலாம் அப்படிலாம் பண்ணிங்கன்னா யூஸ் இருக்காது. திரும்ப ஃப்ரெஷ்ஷாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஒரு சாப்டர் ப்ளஸ் நம்ம எப்படி ஹை வெயிட்டேஜ் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க போகிறீங்க, அதனால் அதை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு தான் அடுத்த சாப்டர் போங்க. அதுதான் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். சரியா? ரைட். ஸோ அதுக்கப்புறம் ஃபார்முலாஸ் எப்பயுமே அடிக்கடி நீங்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2, 3 சாப்டர் 4 சாப்டர்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது மிக்ஸ்டு கொஷின்ஸாக எடுத்து டெஸ்ட் எழுதணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸாக படித்த சாப்டர்ஸ் மறக்காமல் இருக்குதான்றதை செக் பண்ணணும். அப்படின்னா குமுலேட்டிவாக டெஸ்ட் எழுதணும். 4-5 சாப்டர் சேர்த்து அதுலேருந்து வரக்கூடிய கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், நமக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்கு, எவ்வளோ ஞாபகம் இருக்குது படித்ததெல்லாம், இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதையும் ரிவைஸ் பண்ண மாதிரி ஆகும், ரீசெண்டாக படித்த டாப்பிக்கும் ரிவைஸ் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த எரர் நோட் புக் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு தடவை கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். என்ன தப்பு பண்ணுறோன்றதை நீங்கள் நோட் பண்ணியே ஆகணும். அதில் என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், ஃபார்முலாவா, கான்செப்டா, இல்லை இது கால்குலேஷனா, என்ன ஃபிசிக்ஸ் சம்மந்தமாக மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அதை நோட் பண்ணணும். எந்த சாப்டரில் எந்த கொஸ்டினில் மிஸ்டேக் பண்ணுறோம் அதெல்லாம் ஹைலைட் பண்ணி வச்சிங்கன்னா தான் ரிவிஷன் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணிட்டு போனீங்கன்னா அது எக்ஸாம் டைமில் நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் இப்போவே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் மிஸ்டேக்ஸ் ரெக்டிஃபை பண்ணிட்டே வர முடியும். ரைட். அதுக்கப்புறம் ஜென்ரலாக குறைஞ்சது ஒரு 3 ஹவர்ஸ் நீங்கள் ஃபிசிக்ஸுக்கு ஒரு பர் டே ஸ்பெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் ப்ராப்பராக பிளான் பண்ண மாதிரி நீங்கள் படிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்துட்டு கான்செப்ட் படிக்கிறீங்க. ஒரே சாப்டர் எல்லாத்தையும் ஒரே நாள் படிக்க தேவையில்லை. ஏதோ ஒரு டாபிக் எடுக்கிறீங்க, ஒரு 45 மினிட்ஸ் ரிவிஷன் பண்ணுறீங்கன்னா படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 13 மினிட்ஸ் அதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸ் தரவாளர்களும் ரிவிஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் அந்த செக்ஷன் வந்து கொஸ்டின்ஸ் எப்படி எல்லாம் வந்திருக்குது அதை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அது நமக்கு புரியுதா, அந்த கொஸ்டின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணணும், அதில் என்ன மாதிரி டேட்டா கொடுத்துருக்காங்க, எப்படி இந்த ஃபார்முலா அதில் அப்ளை பண்ணணும், இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்த்து ஆன்சர் வரலாம் எங்கே தப்பு பண்ணணும், ஒரு சொல்யூஷன் ரெஃபர் பண்ணி பார்த்து இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நோட் பண்ணி அந்த நோட் புக்கில் தப்பான மிஸ்டேக்ஸ்லாம் மென்ஷன் பண்ணணும். அப்புறம் டைம் எவ்வளோ எடுத்துருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது டைம் எடுக்கணும், ப்ராப்ளம். பட் அதுக்கப்புறம் இது இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணணும், என்ன பண்ணியிருக்கணும், இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் மிஸ்டேக்ஸை அடிக்கடி ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியம். ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம பண்ண மிஸ்டேக்ஸ் அது திரும்ப பண்ணக்கூடாதுன்றது ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ரைட். ஸோ அதுக்கப்புறம் வீக்லி டார்கெட்ன்றது எப்பயுமே இருக்கும். நீங்கள் குறைஞ்சது ஒரு 2 சாப்டராவது சேர்த்து டெஸ்ட் எழுதுறது ரொம்ப பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 300 கொஸ்டின்ஸ் ஆகுது ஃபிசிக்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எவ்வளோ கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சொல்கிறது புரியுதா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா கான்செப்ட், சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட் வைஸ் டாபிக் வைஸ் தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்தக்கூடிய முக்கியமான பிஓக்யூஸ் கொஷின்ஸு எரர்ஸ் எல்லாம் அப்படி நோட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் குமுலேட்டிவ் டெஸ்ட் இதெல்லாம் ஆக்சுவலாக நீங்கள் பீரியாடிக்காக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு கான்செப்ட், ஃபார்முலா எல்லாமே உங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸ்பீடும் உங்களுக்கு அதிகமாகிடும். குமுலேட்டிவ் அட்டன் பண்ணும்போது எல்லா கான்செப்டும் மைண்டில் இருக்கும். ஸோ அதனால் எதுவும் மறந்து போகிற ஃபீல் இருக்காது. ஸோ இந்த
பிளானிங்கை நீங்கள் ப்ராப்பராக பீரியாடிக்காக எக்ஸிக்யூட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, உங்களால் அந்த நீட் எக்ஸாம் போகும்போது எந்த பர்டன், எந்த ப்ரெஷரும் இருக்காது. உங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் ஃபார்முலா இருக்கும், கான்செப்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். டைம் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 சப்ஜெக்ட் சேர்த்து எழுதக்கூடிய அந்த டெஸ்ட்டை தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஜாஸ்தி பண்ண வேண்டியதாக இருக்குமே தவிர மற்றபடி வேறு எதுவுமே தேவைப்படாது. சரியா? ஸோ அதனால் ப்ராப்பராக இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருக்காதீங்க, லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலான்னு இப்போ இருந்து சீரியஸாக பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா 1 இயர் போகும்போது உங்களுக்கு எதுவுமே கஷ்டமாக இருக்காது. எல்லாமே ஈஸியாக இருக்கும். நீங்கள் 45 கொஸ்டின்ஸுக்கு ஃபிசிக்ஸ் அடிக்க முடியும். ஈவன் டஃபாக வந்தால் கூட பெஸ்ட்டாக முடிஞ்ச வரைக்கும் ஒரு 35 கொஸ்டினை கிராஸ் பண்ண முடியும். ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வேதாந்தில் வந்துட்டு நம்மளுடைய ரிப்பீட்டர்ஸ் பேட்சுக்கு வந்து கிளாஸ் போயிட்டுருக்கு. 2027க்கு ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. அட் த சேம் டைம் ஆஃப்லைன்லேயும் நம்மளுக்கு வேதாந்த கிளாஸ் போயிட்டுருக்கு. யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணும், அதுக்கான அந்த லிங்க்கை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ என்னன்னா, இப்போ நம்மளுடைய சேனலில் போயிட்டு வேதாந்த நீட் தமிழ் சேனல் நீங்கள் வந்தீங்கன்னா லைவ் வீடியோ போங்க. ரீசெண்ட் லைவ் வீடியோ எதுனாலும் போங்க. இப்போ அந்த லைவ் வீடியோ கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இது ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் லுக்கிங் ஃபார் ஆஃப்லைன், தெரியுதா? இது வந்துட்டு ஆஃப்லைனுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஜாயின் நீட் வெற்றி ஆன்லைன் ரிப்பீட்டர் பேட்ச். ஸோ இந்த ஆன்லைன் ரிப்பீட்டர் பேட்சில் ஸோ நம்ம ஃபேக்கல்ட்டிஸ் தான் எல்லாருமே கிளாஸ் எடுக்கிறோம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு ஸோ இதில் என்னென்ன பேக்கேஜஸ் இருக்குது, கோர்சஸ் இருக்குன்ற உங்களுக்கு டீட்டெயில் இருக்கும். ப்ரைம் பேட்ச், இன்ஃபினிட்டி, அதுக்கப்புறம் இன்ஃபினிட்டி ப்ளஸ். இதில் என்னென்ன அடிஷ்னலாக இருக்குன்ற எல்லா பெனிஃபிட்ஸ் இது எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் டீட்டெயிலாக கோ த்ரூ பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அதே மாதிரி ஸோ ஷோ மோர் இதில் போனீங்கன்னா உங்களுக்கு இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ், இதை விட ப்ரைமை விட இன்ஃபினிட்டியில் என்ன அட்வான்டேஜ், அப்புறம் இன்ஃபினிட்டி ப்ளஸில் என்ன இருக்குது, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும். ஸோ யாராவது இன்னும் ஜாயின் பண்ணாமல் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபேக்கல்ட்டிஸ் உங்களுக்கு எப்படி கிளாஸ் எடுப்பாங்க நல்லா தெரியும். ஸோ அதை நீங்கள் ஆன்லைனில் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் கிளாரிட்டி இன்னும் அதிகமாக இருக்கும். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ வாட் எவர் டவுட் உங்களுக்கு வந்துட்டு ஸ்பான்டேனியஸாக கிளியர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இதில் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் இன்ட்ராக்ஷன் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். எவ்ரிடே கிளாஸ் போயிட்டே இருக்கும். நமக்கு இன்றைக்கி எக்ஸாம் போகிற வரைக்கும் ப்ராப்பராக கிளாஸ் போயிட்டுருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ரைட். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு சப்போஸ் ஆஃப்லைன் சர்ச் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த லிங்க் போயிடுங்க. சரியா? ஆஃப்லைனில் போயிட்டு சர்ச் பண்ணி இங்கே போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா கால் பண்ணி அவங்க நம்ம வேதாந்த இன்ஸ்டியூட்லேருந்து கால் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த சென்ட்ரு நியரஸ்ட்டாக இருக்குதோ நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது சூஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அதை கிளியர் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன பேக்கேஜ் வாட் எவர் இட் இஸ் நீங்கள் எல்லாமே என்கொயரி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆஃப்லைன்லையும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அட் த சேம் டைம் ஆன்லைன்லையும் இருக்குது வெற்றி பேட்ச். அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணாதவங்க முக்கியமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டைமை வேஸ்ட் பண்ணுறாங்க, சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.